that is enough. Okay, now now you can understand cognitive radio பண்ணனும்னா first என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்க அப்படினா ஸ்பெக்ட்ரம் சென்சிங் தேவை. சரியா? ஸ்பெக்ட்ரம் சென்சிங்னா என்ன? இதெல்லாம் வந்து எங்கெல்லாம் வந்து ஸ்பெக்ட்ரம் ஹோல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸ்பெக்ட்ரம் ஹோல்ஸ்னா unused ஸ்பெக்ட்ரம்ஸ். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டிவி ஸ்பெக்ட்ரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படினு பாத்தீங்கன்னா this is a TV spectrum, broadcasting spectrum எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இவ்வளவுதான் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே என்ன சொல்லலாம்? unused spectrum. எப்பவுமே அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து unused-ஆ தான் இருக்கும். அத வந்து white space ன்னு சொல்லலாம். அப்படி இல்லனா என்ன சொல்லலாம்? ஸ்பெக்ட்ரம் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு டிவைஸ், ஒரு காக்னிட்டிவ் டிவைஸ் வந்து இத கண்டுபிடிக்குது. இங்க வந்து unused spectrum இவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்குதுன்னா இது என்ன சொல்லும்? ஸ்பெக்ட்ரம் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லும். So it will use some particular technique to use this particular spectrum holes. சரியா? இந்த ஸ்பெக்ட்ரம் ஹோல்ஸ் யூஸ் பண்ணி அத என்ன பண்ண முடியும்? டிரான்ஸ்மிஷனை ஸ்டார்ட் பண்ணும். சரியா? சோ இந்த டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டெக்னிக் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் சென்சிங். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பெக்ட்ரம் சென்சிங். அதுலயே I have said what is non-cooperative and what is cooperative, and that is called as spectrum database. சரியா? சோ ஸ்பெக்ட்ரம் டேட்டாபேஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்பெக்ட்ரம் சென்சிங் இஸ் நதிங் பட் ஒரு டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற ஸ்பெக்ட்ரமை அனலைஸ் பண்ணுது. வேற ஏதாவது வந்து டிவைஸ் இருக்கா, unused ஸ்பெக்ட்ரம் இருக்கான்னு பார்த்துட்டு unused ஸ்பெக்ட்ரம் இருந்துச்சு, வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னா அதுவா என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். தட் இஸ் கால்ட் as spectrum sensing. சரியா? and what is spectrum database அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்ல you need lot of complicated steps. ரைட்டா? நிறைய கம்ப்யூட்டேஷன்ஸ் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா எப்படி டிடெக்ட் பண்ணனும் இருக்கு, எதை வச்சு டிடெக்ட் பண்ணனும் இருக்கு, அது unused ஸ்பெக்ட்ரம் தானா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சரியா? சோ அது இல்லாம வேற என்ன டெக்னிக் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் டேட்டாபேஸ் டெக்னிக் இருக்கு. ஸ்பெக்ட்ரம் டேட்டாபேஸ்னா யார் கொண்டு வந்தா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபெடரல் கம்யூனிகேஷன் கமிஷன் FCC அப்படின்னு ஒன்னு USA ல இருக்கு. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம் அலோகேட் பண்றதெல்லாம் இவங்க தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ UWB பேண்டுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா 3.1 ல இருந்து 10.6 வரைக்கும் நீ யூஸ் பண்ணலாம்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா FCC. சரியா? இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் பண்றது எல்லாமே இந்த FCC. சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா they created a database. இப்ப spectrum sensing complicated இருந்துச்சுன்னா we can go for spectrum database for effective utilization of spectrum. ஒரு ஸ்பெக்ட்ரமை எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும் சார். அப்போ ஸ்பெக்ட்ரம் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிராட்காஸ்டிங் கம்பெனி இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they will create a database. அவங்க வந்து அந்த பிராட்காஸ்டிங் கம்பெனிஸ் கொடுத்துருவாங்க. சரியா? சோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டேட்டாபேஸ்ல அப்டேட் பண்ணுவாங்க. இந்த வீக் ஃபுல்லா மண்டே டு சண்டே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க என்னென்னலாம் பண்ண போறாங்க, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ண போறாங்க, என்னென்ன ஸ்பெக்ட்ரம் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ண போறாங்க, என்ன ஃப்ரீக்வன்சில யூஸ் பண்ண போறாங்க, எதெல்லாம் வந்து எப்பெல்லாம் வந்து அந்த ஸ்பெக்ட்ரம் அன்யூஸ்டா இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த டேட்டாபேஸை அப்டேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. சோ இப்போ காக்னிட்டிவ் ரேடியோ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்னிட்டிவ் ரேடியோ டிவைசஸ் இந்த டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணி எப்பெல்லாம் ஸ்பெக்ட்ரம் வந்து அன்யூஸ்டா இருக்கோ அப்பெல்லாம் என்ன பண்ண முடியும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்ற டெக்னிக் தான் இந்த ஸ்பெக்ட்ரம் டேட்டாபேஸ். பட் திஸ் இஸ் ஆல்சோ நாட் அப் டு த மார்க். ஏன் அப்படின்னா வேர்ல்ட் வைடா அந்த ஸ்பெக்ட்ரம் டேட்டாபேஸ் அப்டேட் பண்ணணும். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா டைனமிக்கா மாறிட்டே இருக்கணும். சரியா? எவ்ரி டே எவ்ரி வீக் வந்து மாறிட்டே இருக்கணும். அது எல்லாமே ஒரு பெரிய சேலஞ்சிங் ஃபேக்டரா இருந்துச்சு. பட் as of now there are two particular technique to identify the spectrum holes. spectrum holes identify பண்றதுக்கு என்ன டெக்னிக்ஸ் இருக்கு? ரெண்டு டெக்னிக்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து spectrum sensing, another one is spectrum database. Right. Now we will see what are the access models. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இன்னும் வந்து access models என்ன சார் இருக்கு? cognitive radio spectrum analyze பண்றதுக்கு என்னென்ன மாடல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா there are two different models. சரியா? so what is two different models அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா opportunistic spectrum access model and then concurrent spectrum access model. I'll explain with diagram, but we have to understand what is opportunistic and what is concurrent. opportunistic னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த டிவைஸ்க்கு முன்னாடி இருக்கிற பிரைமரி யூசர். now you will understand what is primary user and what is secondary user and what is CR. இந்த CR ன்றது யாரு? இவங்க தான் செகண்டரி யூசர். பிரைமரி யூசர்னா யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெக்ட்ரம் ப்ராப்பரா யூஸ் பண்றதுக்கு லைசன்ஸ் வாங்குனவங்க. அவங்க தான் இந்த பிரைமரி யூசர்ஸ். ஓகேவா? சோ wherever you study primary users they are also called as licensed user. இவங்க எல்லாரும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா CR டிவைஸ் யூஸ் பண்றது எல்லாமே என்னது? செகண்டரி யூசர்னு சொல்லுவோம். இவங்க என்ன சொல்லலாம்? அன்லைசன்ஸ்டு யூசர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பெக்ட்ரம் ஆக்சஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. பட் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட் வில் கீப் ஆன் செக்கிங் தி பிரைமரி யூசர். பிரைமரி யூசர் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்போ வந்து அவங்க ஃப்ரீயா இருக்காங்க, ஸ்பெக்ட்ரம் எப்போ வந்து அன்யூஸ்டா இருக்கு, அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற டெக்னிக் தான் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பெக்ட்ரம் ஆக்சஸ் மாடல்.
அண்ட் கன்கரண்ட் ஸ்பெக்ட்ரம் ஆக்சஸ் மாடல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா they will lie within the vicinity of primary user கூடயே தான் இருப்பாங்க சரியா சோ அவங்க கூடயே இருந்து அந்த ஸ்பெக்ட்ரம் ஆக்சஸ் பண்ணுவாங்க so in both the techniques they should not create any interference or any problem with the to the primary users புரியுதா and this particular technique is called as spectrum overlay and spectrum pooling இது என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த opportunistic spectrum access model we can also call as spectrum overlay and spectrum pooling and similarly இது என்ன சொல்லலாம் அப்படின்னா concurrent spectrum access என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா spectrum sharing and spectrum underlay அப்படின்னு சொல்லலாம் சரியா so this is just an outline இப்போ diagrammatic நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ பாத்தீங்கன்னா what is opportunistic spectrum access model என்ன சொன்னேன் பிரைமரி யூசர் எப்பலாம் வந்து ஃப்ரீயா இருக்காரு எப்பலாம் ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணாம இருக்காரோ அதை கண்டுபிடிச்சு அந்த ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்றது தான் என்னது ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பெக்ட்ரம் ஆக்சஸ் மாடல் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பர்டிகுலர் டயக்ராம் இந்த ஸ்பெக்ட்ரத்துல இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரைமரி யூசர் இந்த இன்டு போட்டிருக்கிறது எல்லாமே யார் யூஸ் பண்றானா பிரைமரி யூசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்பெக்ட்ரம் சரியா இந்த ஸ்பெக்ட்ரம் என்ன பண்ண முடியாது இவரால யூஸ் பண்ண முடியாது சோ ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பிளாங்க் ஸ்பேசஸ் இததான் என்னன்னா ஸ்பெக்ட்ரம் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்றோம் என்ன சொல்றோம் ஸ்பெக்ட்ரம் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த ஸ்பெக்ட்ரம் ஹோல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஸ்பெக்ட்ரம் ஹோல்ஸ்ல என்ன பண்ணலாம் அந்த நேரத்துல அந்த ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணிக்கலாம் யார் யூஸ் பண்ணிக்கலாம் செகண்டரி யூசர்ஸ் தட் இஸ் காக்னிட்டிவ் ரேடியோ டிவைசஸ் சிஆர் டிவைசஸ் so this particular technique is called as opportunistic spectrum access model அங்க ஒரு opportunity இருக்கு சரியா அந்த ஸ்பெக்ட்ரம் ஹோல்ன்றது ஒரு opportunity அது வந்து unused spectrum அந்த opportunity secondary user use பண்ணிக்கிறாங்க that is why it is called as opportunistic spectrum access model okay and as I said before this particular technique is also called as spectrum overlay or spectrum pooling and then concurrent spectrum access na enna sir concurrent spectrum access na enna sir அப்படினு பாத்தீங்கன்னா so you can see here you have to understand this particular diagram சரியா இப்போ பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றோம்னா primary receiver சரியா இது என்ன சொல்றோம் அப்படின்னா cognitive transmitter and then cognitive receiver சரியா சோ இது மட்டும் தான் சொல்லிருக்காங்க இது இல்லாம என்ன இருக்கும்னா primary transmitter அப்படினு ஒன்னு இருக்கும் primary transmitter you got to understand this diagram first what is primary transmitter and what is primary receiver நம்மளே சொன்ன மாதிரி தான் licensed user அந்த ஸ்பெக்ட்ரமை இவங்க மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணனும் அப்படினு சொன்ன யூசர்ஸ் தான் வந்து யாருன்னா பிரைமரி டிரான்ஸ்மிட்டர் அண்ட் பிரைமரி ரிசீவர் சரியா இவங்க யாருன்னா அந்த ஸ்பெக்ட்ரம் அன்யூஸ்டா இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடியவங்க சோ தட் இஸ் வை தே ஆர் கால்ட் அஸ் சிஆர் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் சிஆர் ரிசீவர் அதாவது காக்னிட்டிவ் ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் அண்ட் காக்னிட்டிவ் ரேடியோ ரிசீவர் சோ this both that is the pair of transmitter and receiver இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரைமரி டிவைசஸ் கூட பிரைமரி ஸ்பெக்ட்ரத்து கூடயே இருப்பாங்க சரியா இருந்துட்டு இது எப்போ ஃப்ரீயா இருக்கோ அப்ப ஐடென்டிஃபை பண்ணி யூஸ் பண்ற டெக்னிக் பேர் தான் கன்கரண்ட் ஸ்பெக்ட்ரம் ஆக்சஸ் இவங்க ஃபர்ஸ்ட் டெக்னிக்ல இவங்க கூடயே இருக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போத் பிரைமரி அண்ட் as well as the cognitive devices எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணா இருக்கும் ஆனா அந்த ஸ்பெக்ட்ரம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எப்போ அன்யூஸ்டா இருக்கோ அப்ப மட்டும் யூஸ் பண்றது தட் இஸ் கால்ட் as concurrent spectrum access method சரியா சோ இதுல மெயின் திங் என்ன அப்படின்னா இந்த டிவைஸ் எப்போ வரைக்கும் இவங்க கூட இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிட்டர் கிரியேட் பண்ற சிக்னலால இந்த டிரான்ஸ்மிட்டருக்கோ இல்ல பிரைமரி ரிசீவருக்கோ பிரைமரி டிரான்ஸ்மிட்டருக்கோ எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸ் ப்ராப்ளமோ இல்ல வேற எந்த ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸும் இல்லாம இருக்க வரைக்கும் this transmitter and CR receiver can be within the vicinity of primary users சரியா if at all there is a problem if at all there is an interference created by CR transmitter or receiver then it cannot use this particular spectrum and the spectrum அவங்களால யூஸ் பண்ண முடியாது so this particular technique is called as concurrent spectrum access technique சரியா so இத என்ன சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா spectrum sharing னு சொல்லலாம் அப்படி இல்லனா என்ன சொல்லலாம் spectrum underlay அப்படினு சொல்லலாம் புரியுதா ரைட்டா so far what we have seen what is SDR software defined radio னா என்னன்னு சொல்லிருக்கேன் அதில இருந்து எப்படி cognitive radio வந்துச்சுன்னு சொல்லிருக்கேன் and then cognitive radio னா என்னன்னு சொல்லிருக்கேன் and இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா cognitive radio எப்படி வந்து அதுவா சென்ஸ் பண்ணி பாத்தீங்க அப்படினா வேற ஒரு ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணுது அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம் சரியா அதுல வந்து பாத்தீங்கன்னா we have seen two different models சரியா concurrent spectrum access model and opportunistic spectrum access model பார்த்திருக்கோம் all these are very very important thank you students thank you for watching கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன்
Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.